இந்திய அளவில் யுபிஎஸ்சி தேர்வில் 484வது இடத்தை பிடித்து குமரி மாவட்டத்தை சார்ந்த கூலி தொழிலாளியின் மகன் தேர்வாகியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆற்றுப்பகுதியை அடுத்த கள்ளுப்பாலம் பகுதியை சார்ந்தவர் விஜயகுமார். இவர் செங்கல் சூளையில் தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். இவரது மனைவி செல்லத்தாயி. இவர்களது 3வது மகன் 28 வயதான வினித். மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் வளர்ந்த வினித் பள்ளி பருவத்தில் தமிழ் வழி கல்வியை பயின்று பின்பு என்ஜினியரிங் படிப்பை முடித்துள்ளார். குடும்ப வறுமை காரணமாக இந்த இளைஞர் கடந்த 7 வருடங்களாக யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற பல்வேறு முயற்சிகளையும் கடுமையான உழைப்புகளையும் போட்டு கடந்த 6 முறை யுபிஎஸ்சி தேர்வை எழுதியுள்ளார். என்னுடைய பேர் வினித். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கள்ளுப்பாலம்ங்கிற ஒரு கிராமத்துலேருந்து வரேன். நான் நடந்து முடிந்த யுபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் அகில இந்திய அளவில் 484வது இடம் வாங்கியிருக்கேன். என்னுடைய பின்னணி பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது. எங்கள் அப்பா கூலி வேலை தான் பண்ணாங்க. நான் ஸ்கூல் படித்ததும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் அரசாங்க பள்ளிகளாக இருக்கட்டும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் தான் படித்தேன். இலவசமாக தான் படித்தேன். அதுவும் 10th வரைக்கும் தமிழ் மீடியம்லேயே படித்தேன். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் மீடியமில் ஜாயின் பண்ணேன். என்னுடைய காலேஜ் பார்த்திங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் பிஇ அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இன்ஜினியரிங் பண்ணேன். அங்கே காலேஜ் படிக்கிறப்ப தான் இந்த எக்ஸாம் பற்றின ஒரு ஐடியாவே எனக்கு வந்துச்சு. இந்த எக்ஸாம் என்னோடய சீனியர்ஸ் நிறைய பேர் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசினது மூலமாகவும் அவங்கள பார்த்தது மூலமாகவும் ஓகே நம்மளாலே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஹோப் எனக்கு வந்துச்சு. நான் காலேஜ் முடிச்சு தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட நெறிய போராட்டமாக தான் இருந்துச்சு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது. பல ஆண்டுகளுக்கு பல முயற்சிகளுக்கு பின் நான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கேன். நான் முதல்வன் கோச்சிங்கை பார்த்திங்கன்னா நான் அவங்க கூட நான் முதல்வன் டீம் கூட இன்டர்வியூ அப்போ நான் இன்டர்வியூ ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் கூட அசோசியேட் ஆகிருந்தேன். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 1.5 months ப்ரிப்பரேஷன் அவங்க நான் முதல்வன் டீம் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை தாண்டி மெயின்ஸ் அப்போவும் இன்டர்வியூ அப்பவும் அவங்க ஸ்காலர்ஷிப் சப்போர்ட்டும் பண்ணாங்க. என்னை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 60 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இந்த 60 பேரில் ஒரு 56 பேர் பக்கத்தில் இந்த எக்ஸாம் நான் முதல்வன் கோச்சிங் கூட அசோசியேட் ஆகியிருந்திருக்காங்க. ஸோ இந்த பெரிய எண்ணிக்கையில் தமிழ்நாடு இந்த சக்ஸஸை பார்த்ததுக்கு மெயின் ரீசனே என்ன கேட்டிங்கன்னா நான் முதல்வன் தான் சொல்லுவேன். நான் முதல்வன் டீமை நான் முதல்வன் ரொம்ப நல்லபடியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிற சுதாகரன் சாராக இருக்கட்டும், அவரோட டீமாக இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே என் சார்பாகவும் ஆஸ்பிரன்ட் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் வெற்றி கைக்கொள்ளாமல் இருந்த நிலையில் கடின உழைப்பாலும் தொடர் விடாமுயற்சியின் காரணமாக 7வது முறையாக யுபிஎஸ்சி தேர்வு எழுதியதில் இந்திய அளவில் தேர்வான 484 பேரில் ஒருவராகவும் தமிழ்நாடு மாநில அளவில் 60 பேரில் ஒருவராகவும் குமரி மாவட்ட அளவில் தேர்வான 2 ஒருவராகவும் தேர்வாகியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் தான் தனது வெற்றிக்கு காரணம் என்றும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். சென்னையில் இருந்து சொந்த ஊருக்கு வந்த வினித்தை ரயில் நிலையம் சென்று உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் மாலை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தனர்.